அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளி நான் ஜெனமி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்கள் புத்தக பையில் அறிவாளிகளே சாட்சி. பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி. போதைப் பொருள் கடத்தலுக்கு திமுக அயலக அணியே சாட்சி. போதையின் பாதைக்கு ரிஷிவந்தியம் திமுக இளைஞர் அணி கூட்டமே சாட்சி. ஸ்டாலின் மாடல் சமூக அநீதிக்கு வேங்கை வயலே சாட்சி. ஆல்ரெடி ஆபரேஷன் கஞ்சா 2.0, 3.0, 4.0 அனைத்துமே ஃபெயிலியர். இதில் இன்று வெர்ஷன் 2.0 லோடிங் ஆப். அதிமுக ஆட்சியில் தலை நிமிர்ந்திருந்த தமிழகத்தை ஜாமீனில் வந்தவர்க்கெல்லாம் தியாகி பட்டம் கொடுத்து தலைகுனிய வைத்ததற்கு பொம்மை முதல்வரே சாட்சி. 2026 ஒரே வருஷம்தான், அது அதிமுக வருஷம்தான். மக்கள் வரும் 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலில் பெரிய ஓவாக போட்டு பை பை ஸ்டாலின் என்று சொல்லும் போது தாங்கள் சட்டையை கிழித்துக் கொண்டு தவழ்ந்து செல்லாமல் இருந்தால் சரி என்று தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் EPS கூறியுள்ளார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தருவதற்கான உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் இன்று நடந்தது. இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான், முப்படை தளபதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் எதிரிகள் மீது எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எந்த இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதில் தாங்களே முடிவு செய்து கொள்ளலாம் என முப்படைகளுக்கும் முழு சுதந்திரம் வழங்கி பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். தமிழக போலீசாரின் நெடுங்கால கோரிக்கையான ஊழியர் சங்கம் அமைப்பதற்கு அனுமதி மறுக்கும் தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் வளாகத்தில் வீடியோ ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டவர்கள் மீது கோவில் நிர்வாகம் போலீசில் புகார் அளித்துள்ளது. கோவில் வளாகத்தில் போட்டோ வீடியோ எடுக்க தடை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. காஞ்சி காமகோடி பீடத்தின் இளைய மடாதிபதியை நியமிக்க சிஷ்ய ஸ்வீகாரம் செய்யும் நிகழ்வு இன்று அதிகாலை முதல் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு நாடுகள் மற்றும் இந்தியாவின் பல்வேறு பிரதேசங்களில் வசிக்கும் காஞ்சி மடத்தின் பக்த கோடிகள் காஞ்சி மாநகருக்கு வருகை புரிந்துள்ளனர். இன்று காலை 5:30 மணியளவில் விழா நிகழ்ச்சிகள் கோலாகலமாக துவங்கின. 6:30 மணி முதல் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பஞ்சகங்கா குளத்தில் சன்னியாச தீட்சை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தற்போது காமாட்சி அம்மன் சன்னதியில் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதைத் தொடர்ந்து சங்கராயர்யாருக்கும் அங்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும். தொடர்ந்து ஊர்வலமாக கோவிலிலிருந்து ஸ்ரீமடத்திற்கு ஆச்சாரியால் இருவரும் செல்வர். பிறகு சந்திரமௌலீஸ்வர பூஜை, பிக்ஷா வந்தனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் இரவு 7:30 மணி அளவில் திரிய கால சந்திரமௌலீஸ்வர பூஜை நடைபெறும் எனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்நிகழ்வை ஒட்டி காஞ்சிபுரம் விழா கோலம் உள்ளது. அரசு உதவி பெறும் கல்லூரி பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை 50 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணிகள் வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதியுடன் முழுமையாக நிறைவு பெறும் என்று ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா தலைவர் நிருபேந்திரா மிஸ்ரா அறிவித்துள்ளார். கர்நாடகாவில் உள்ளூர் கிரிக்கெட் போட்டியின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பியவர் அடித்துக் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக 15 பேரை போலீசார் கைது செய்தனர். சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாக PR கவாய் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். கனடா பார்லிமெண்ட் தேர்தலில் காலிஸ்தான் ஆதரவாளர் என அறியப்படுபவரும் NTP கட்சி தலைவருமான ஜக்மீத் சிங் படுதோல்வி அடைந்துள்ளார். கனடாவில் பார்லிமெண்டின் பதவி காலம் வரும் அக்டோபர் மாதம் வரை இருக்கும் நிலையில் பிரதமர் மார்க் கார்னி பார்லிமெண்டை கலைத்தார். தேர்தலை முன்கூட்டியே நடத்த அழைப்பும் விடுத்திருந்தார். அதன்படி நேற்று பார்லிமெண்ட் தேர்தல் நடந்து முடிந்து தற்போது முடிவுகளும் வெளியாகியிருக்கின்றன. இதில் பெரும்பான்மை இடங்களை ஆளும் லிபரல் கட்சி வென்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இதையடுத்து அக்கட்சி உறுப்பினர்கள் சேர்ந்து மார்க் கேனரேவை பிரதமராக தேர்வு செய்துள்ளனர். இந்த தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட NTP எனப்படும் புதிய ஜனநாயக கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது. அக்கட்சியின் தலைவரும் காலிஸ்தான் ஆதரவாளராக அறியப்படுபவருமான ஜக்மீத் சிங் தோல்வி அடைந்துள்ளார். இதையடுத்து கட்சி தலைவர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்வதாகவும் அறிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.